ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவிஸ் கேலரி. இன்றைக்கி நிவிஸ் கேலரியில் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு செலோ டேப்போட அவுட்டர் சைடில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் நான் ஒரு பெரிய ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை நான் இதோட மிடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டோன் வயர் வச்சு இந்த மாதிரி சுற்றி ஒட்ட போகிறேன். அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபுல் சர்க்கிளையும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு எப்படி இருக்கும்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்டோன்ஸ் ஒட்டி முடிச்சுட்டேன். அது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு பீகாக்கோட பாடி ஷேப்பும் அதோட ஃபெதர்ஸும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எதுக்கு நடுவில் எதுவும் வரையலைன்னா நடுவில் நம்ம இந்த பீஸை ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாடி ஃபுல்லாக நான் ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கவர் பண்ண போறேன். கவர் பண்ணிட்டு எப்படி இருக்கும்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த பீகாக்கை டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இந்த நம்ம பண்ணி வச்சிருந்த சர்க்கிளை இது மேல ஒட்ட போறோம். ஒட்டிட்டு இதையும் சேர்த்து ஒட்ட போறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு எப்படி இருக்கும்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட பீகாக் ரெடி ஆயிடுச்சு. இது நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு எப்படி இருக்கும்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை ஒட்டிட்டேன். இதுக்கு பேக் சைடில் ஏதாவது ஒரு பேப்பரை ஒட்டிக்கோங்க. அப்போ அது நல்லா சீல் ஆகிருக்கும். தான் நம்மளோட க்யூட்டான பீகாக் ராக்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த ராக்கியை அசெம்பிள் பண்ணுறதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய A4 ஷீட் எடுத்துட்டு அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கேன். இது கர்லி சிசர்ஸ். ஸோ பார்டர் ஈஸியாக போடலாம். போட்டுட்டு அந்த கேர்ள்ஸில் ஒரு மார்க்கர் வச்சு ஹைலைட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு எப்படி இருக்கும்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் கர்லி சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி அதில் ரெட் கலர் மார்க்கர் வச்சு அவுட்லைன் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி நான் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்ட்ரிப்பை எடுத்து நான் இங்கே ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு இந்த BROன்ற லெட்டர்ஸை நான் இந்த மாதிரி க்ராஸாக ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ரோஸ் ஸ்டிக்கர் வச்சுருக்கேன். அந்த ரோஸ் ஸ்டிக்கர் ஒன்று இங்கே ஒட்ட போகிறேன். ஸோ நான் இப்போ டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே உங்களோட அண்ணனோட பேர் எழுதிக்கலாம். இப்போ நான் இதில் எழுத போகிறேன். நான் இன்னைக்கு டு மை பெஸ்ட் பிரதர்னு எழுத போகிறேன். இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த ராக்கியை இங்கே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி உங்களோட அண்ணனுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிவிஸ் கேலரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.